இப்போது 5 அடிப்படை பிரெஞ்சு காய்கறி வெட்டுக்களை பார்க்க போகிறோம். முதலில் ஜார்டினியர் கட்டை எவ்வாறு வெட்டுவது என்று பார்க்கலாம். இந்த கேரட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதை வழக்கமாக 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக வெட்டுவோம். இது ஜார்டினியர் கட். இப்போது ஜூலியன் கட்டை பார்க்க போகிறோம். ஜூலியன் வெட்டுவதற்கு நாங்கள் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளை உருவாக்குவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதிரி பக்கங்களில் அதை வெட்டி சதுரமாக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஜூலியன் கட். இதோ பாருங்கள் எவ்வளவு அழகாக வெட்டுகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும். இதுதான் ஜூலியன் கட். இப்போது மேசிடோயின் கட்டை பார்ப்போம். அதுக்கு கரட்டை எடுத்து இப்படி வெட்ட வேண்டும். நாங்கள் இதை டைஸ் என்று அழைக்கிறோம். பிரெஞ்சு மொழியில் இதை மேசிடோயின் என்று சொல்லுவார்கள். இதை ஒப்பூட்டளவில் பெரிய டைஸ். இதுதான் மேசிடோயின் கட். அடுத்து புருனோய்ஸ் கட்டை பார்க்கலாம். இது ஒரு சிறிய டைஸ். இதுதான் புருனோய்ஸ் கட். அடுத்து பார்க்க போவது பேசான் கட். பேசான் வெட்டும்போது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொண்டிருக்காது. அவற்றை நாம் வட்டமாக, சதுரமாக அல்லது செவ்வகமாக எப்படியும் வெட்டலாம். பாருங்கள், நான் செவ்வகமாகவும் வெட்டுகிறேன். ஆனால் அவற்றை ஒரு கோணத்தில் கூட வெட்டலாம். ට්‍රෑන්ගල් කපා ගන්න පුළුවන්. මේ විදිහට. දැන් මේ තියෙන්නේ செங்கோணமாகவும் வெட்டலாம். பார்த்தீங்களா? இவை 5 அடிப்படை பிரெஞ்சு காய்கறி வெட்டுக்கள். ஜார்டினியர், ஜூலியன், மேசிடோயின், புருனோயிஸ் மற்றும் ஃபேசன்.